நமஸ்தே நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி காலையில் ஒரு 7:30 மணி ஆகுது. வேலைக்கு கிளம்பிட்டேன். ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக கிளம்பியிருக்கேன். உங்களை எல்லோரும் இன்றைக்கி சந்திக்க ஆர்வமாக இருக்கேன். வெல்கம் டு உபேர் கம்ஃபோர்ட். அப்புறம் நேற்றைக்கு இரவு இந்த ஒரு 10 பேருக்கு உணவு தயார் செய்து கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தேன். நான் வேலைக்கு கிளம்பும்போது மணி 4-5 மணி வாக்கில் தான் வேலைக்கு கிளம்பி போனேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாக ஒரு ஆள் கூட நான் பார்க்கல ஃபுட்டு கொடுக்குறதுக்கு. நானும் போகிறேன், ஒவ்வொரு சிக்னலில் ஸ்டாப் பண்ணுறேன், பார்க்குறேன், யாருமே கேட்கல. அப்போ எனக்குள்ளே ஒரு கேள்வி, என்ன பகவானே, இறைவா, இப்படி ஒரு சோதனை, ஃபுட்டு காரில் இருக்குது ஆனால் யாரும் வந்து வாங்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 9:30 மணி இருக்கும் இரவு. ஒரு காஸ்டாலம் பகுதி போயிட்டு ரிட்டன் நான் வந்துட்டு இருக்கும்போது சிக்னலில் நிறுத்தினேன். சின்ன சின்ன குழந்தைங்க ஒரு 4-5 பேர் காரை சுற்றி வந்துருக்காங்க. கண்ணாடி தட்டுறாங்க. அப்போ நான் எடுத்து இந்த ஃபுட்டை கொடுத்தேன். 5 பேர் இருந்தாங்க, 5 பேக்கெட் கொடுத்தேன். அவங்க உடனே என் முன்னாடியே கவரை உடைச்சி சாப்பிட ஆரம்பித்தாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே திகைச்சு போயிட்டேன். மறுபடியும் மீதி இருந்த அந்த 5 பேக்கெட்டையும் அவங்ககிட்டே கொடுத்தேன். அவங்க என் முன்னாடியே அதை சாப்பிட்டாங்க. ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது. இறைவன் வந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காக தான் நேற்றுக்கு அந்த 10 பேர் ஃபுட்டை தயார் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாகவும் ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமாகவும் இருந்துச்சு. அப்போ இறைவன் நமக்கு என்ன செய்யணும், இன்றைக்கி என்ன நடக்கணும் அப்படிங்கிறத முன்னமே பிளான் பண்ணி தான் நம்மளை உருவாக்கி அனுப்புகிறாரு. ஸோ நமக்கு மட்டுமே தெரியும், நாம் தான் எல்லாமே, நான் தான் பெஸ்ட்டு அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படி எதுவுமே இல்லை. நம் கையில் எதுவும் இல்லை. எல்லாம் அவனால் உருவாக்கப்பட்டது. அவன் என்ன சொல்கிறானோ அதை நாம் செய்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் மாலை நேரத்தில் ஒரி பண்ணேன், இன்னும் யாருமே வந்து உணவை வாங்கலையே, சாப்பிடலையே அப்படின்னு. ஆனால் இந்த உணவு அந்த குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்து நைட்டு 9:30 மணிக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அப்படின்னும் போது இன்னும் எனக்கு இறைவன் மேலே அளவு கடந்த நம்பிக்கையும் அளவு கடந்த பாசமும் உருவாகிறது. நண்பர்களே, நீங்களும் உங்கள் பகுதியில் உள்ள உங்களால் இயன்ற மாதம் ஒரு முறையோ 10 நாட்களுக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ ஒரு சிறிய ஒரு பங்களிப்பை ஏன் இல்லாதவர்களுக்கு உதவுங்கள். உங்களால் என்றதை உதவுவது இந்த ஒரு செயல் உங்களுடைய அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட ஏதுவாக இருக்கும். அதனை நீங்களும் பின்பற்றுவீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம். இது பதிவு செய்ய வேண்டும் என்று தோன்றியது. அதனால் இதனை நேற்று நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பதிவு செய்தேன். இணைப்பில் தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.